என்னங்க பஞ்சாப் பாவங்க. போன மேட்சும் பார்த்தீங்கன்னா 2-2 தோத்தாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 19.5 அது வரைக்கும் அவங்க போராடினாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பஞ்சாப் வெற்றி பெறவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பவர் பிளே வரையும் விக்கெட் கூட விழலை. அதற்கு பிறகு அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுத்தாங்க. ரபாடாவுடைய ஒரு ஓவர் பயங்கர டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பவலும் நம்ம ஹெட்மயரும் இருக்கும்போது கூட நம்ம என்ன நினச்சோன்னா 3 ஓவருக்கு 33 என்னமோ போட்டாங்க. அப்போ கூட இவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பவலும் 2 பவுண்டரி அடித்தார். ஆனால் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் அவுட் ஆனார். அவர் அவுட் ஆனான கேஷவ் மகாராஜ் அவுட் ஆனான கடைசி ஓவருக்கு 10 ரன் இருந்தது. ஆனால் என்னென்ன அதில் ஒரு பியூட்டி, சிம்ரன் ஹெட்மயர்கிட்ட ஸ்ட்ரைக் இருந்தது. அவர் கண்டிப்பாக 10 ரன்னு அப்படிங்கும்பொழுது ஒரு 4 ஒரு 6 அடித்தாலே முடிஞ்சிருச்சு இல்லையா. மொதல் 2 பால் ஹர்ஷத் வந்து சூப்பராக போட்டார். யார்கர் வைடு யார்கர் ரன்னே இல்லை. அப்போ 4 பாலில் 10 அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சு. ஒரு 6. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பாலில் ஒரு 2 ஒன்று போச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா சாம் கரனுடைய ஒரு கையில் அது மாட்டல. ஆக்சுவலாக கையில் மாட்டிருந்ததுன்னா போல்ட் வந்து ஸ்ட்ரைக்குக்கு போயிருப்பார். ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அடுத்த பால் 6 அடிச்சிட்டாருங்க. கடைசி பாலுக்கு ஒரு பால் முன்னாடி சிம்ரன் ஹெட்மயருக்கு அழகாக மேட்ச் ரொம்ப காமன் கம்போஸாக மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. பட் இங்கே என்ன தப்பு நடந்தது பஞ்சாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடித்த ரன் வந்து 147ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த 147 வந்தது காரணமே அந்த அஸ்டோகர் சர்மா அவர் அடித்தது தான். டாப் ஆர்டர்லாம் அவங்க ஒன்றுமே கிளிக் ஆகலை. இன்னும் நிறைய விஷயங்கள். ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் இல்லைங்க. பஞ்சாபை பொறுத்தவரையும் பாவம். போன மேட்சும் தோத்துட்டாங்க, இந்த மேட்சும் தோத்துட்டாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் அவங்களும் அந்த 7, 6, 8 அதுக்குள்ளேயே தான் முடிஞ்சிடுறாங்கல்ல. அந்த அணி கூட ஒரு முறை கூட கோப்பை வாங்கவே இல்லை. ஆனால் அதுக்கு ஃபேன் சப்போர்ட்ஸ்லாம் இல்லவே இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டு அந்த டீமில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்சிபி ஒத்த மேலே வாங்கினாலும் கோலிக்காக பயங்கரமான ஒரு ஃபேன் சப்போர்ட் அந்த டீமுக்கு இருக்குது. பார்ப்போம்.